சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெசரட்டு தான் பார்க்க போகிறோம். பெசரட்டு வந்து ஆந்திரா டிஷ்ஷு. இது வந்து எதில் செய்கிறாங்க? பச்சை பயிரில் செய்கிறாங்க. இந்த பச்சை பயிரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலும் கம்மி, கரையும். இது ஒரு ஹெல்தி ஃபுட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 கப் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க, 1/2 கப் அரிசி. இது ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பச்சை பயிர் வந்து ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் 4 to 5 hours 6 hours கூட ஊற வச்சுக்கோங்க. அது ஊற தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல மைய அரைச்சிக்கோங்க. அது மாவு வந்துட்டு உளுந்து மாவு எப்படி வருமோ அது மாதிரி பூத்து வரும். நல்ல மைய அரைச்சிட்டு அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானோடனே நம்ம பெசரட்டை ஊற்றிக்கலாம். பெசரட்டை ஊற்றியாச்சு. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் வேக வச்சு எடுத்துட்டா நம்ம பெசரட்டை ரெடி. அவ்வளோதான் கைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.